சாருலதா வீட்டிற்கு வந்தாள். ஸ்ரீ, வா சாரு, சாப்பிடு. சாரு, இல்லை ஸ்ரீ, எனக்கு வேண்டாம், ரொம்ப சோர்வாக இருக்கு, நான் தூங்குறேன் என்றாள். ஸ்ரீ கண்களை பாராமல். ஸ்ரீ, என்னாச்சு உனக்கு? என்னை பாரு. எங்கே? அவள் தாடையை தூக்கி அவளை பார்த்தாள். ஸ்ரீயை பார்த்த சாரு உடைந்து அழுதாள். ஸ்ரீ அவளை கட்டி கொண்டாள். ரொம்ப அழுகை விசும்பல் அதிகமாகி கொண்டிருந்தது. அவளை தேற்ற முடியாமல் ஸ்ரீ தவித்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் அவளே சமாதானமாகி நிமிர்ந்தாள். ஸ்ரீ, சொல்லு. சார், அஜய்க்கு ஆக்சிடெண்ட் அப்புறம் அவன் இன்னும் முழுசாக ரெக்கவர் ஆகவே இல்லை. இன்னும் அந்த ஆக்சிடெண்ட்டோட தாக்கம் அவனோட உடம்பிலே இருக்குது. எனக்கு அவனோட ரிப்போர்ட் படிச்சுட்டு தாங்க முடியலை. இவ்வளவு நேரம் அடக்கி வச்சிருந்த அழுகையை உன்னை பார்த்ததும் கொட்டிட்டேன். ஸ்ரீ, ஹே, நீ ஒரு டாக்டர், அஜய் ஒரு பேஷண்ட். நீ அவனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடு, அவன் நல்லா ஆகிடுவான். அதுக்கு எதுக்கு அலற? சார், அது மனசுக்கு புரிய மாட்டேங்கிறது, தானாக அழுகை வந்துடுது. ஸ்ரீ, இது காதல். சார், இருக்கலாம். ஸ்ரீ, நான் ஒன்று கேட்டால் கோவிச்சிக்க மாட்டியே? சாரு, கேளு. ஸ்ரீ, நீ மறுபடி அஜயை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா? சார், வாய்ப்பே இல்லை. ஒரு முறை அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு பெத்தவங்களை இழந்துட்டு நிற்கிறேன். அவனும் இப்படி அடிபட்டு நிற்கிறான். மறுபடி அவனை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டு உன்னையும் திவ்யாவையும், ஏன் அவனை கூட இழந்துடுவேன்னு பயமாக இருக்குது. ஸ்ரீ, அப்போது காலமெல்லாம் இப்படி தனியாகவே இருக்க போறியா? சார், ஆமாம். ஸ்ரீ, அப்போ குழந்தைக்கு அப்பாவோட அன்பு வேண்டாமா? சார், நீ சொல்கிறதை பார்த்தால் அப்பா இல்லாத குழந்தைகளே இல்லைன்னு சொல்லுவ போல. ஸ்ரீ, அப்படி இல்லை, ஆனால் இருக்கும்போது இல்லாத மாதிரி வாழ்கிறது கொடுமைன்னு சொல்லறேன். சார், இன்னும் கொஞ்ச நாளில் அஜய்க்கும் நந்தினிக்கும் கல்யாணம் நடந்துடுச்சுன்னா நாங்கள் அவனை எதிர்பார்க்க முடியாதே. ஸ்ரீ, நீ சொல்கிறதை பார்த்தா நீயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவ போல இருக்கு. சார், கண்டிப்பாக என்னோட குறிக்கோளே அதுதான். அஜய்க்கு உடல்நிலையை சரி பண்ணி அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு தயார் பண்ணிடுவேன் என்றாள். சார், ஸ்ரீ, நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லுறேன். உனக்கும் சரி, என்னோட மனசுக்கும் சரி, இவனை நான் காதலிக்காமல் இருந்திருந்தால் என்னோட அப்பா அம்மாவை இழந்திருக்க மாட்டேன். அப்படி இழந்துட்டதால் இனிமேல் அவனை என்னோட வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டேன். ஸ்ரீ, எனக்கும் சரி, உன்னோட மனசுக்கும் எதுக்கு சொல்லுற? அப்போது அவனை பார்க்கும்போது உன்னை அறியாமல் ஒரு ஏக்கம் வருது தானே? சார், உண்மை அதுதான். ஸ்ரீ, சரி, அவனை விடு. உன்னை புரிஞ்சுக்கிட்ட யாரையாவது நீ கல்யாணம் பண்ணிப்பியா, இல்லை இனிமேல் தனியாகவே வாழ்ந்துடுவியா? சார், ஏய் லூசா நீ, என்னோடய வாழ்க்கையில் அஜயை தவிர வேறு யாரையும் என்னால் காதலிக்க முடியாது. ஸ்ரீ, நீ தாண்டி லூசு. அவனை மட்டும் காதலிப்பாளாம், ஆனால் அவனை கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டாள். என்ன இது லாஜிக்? சார், எனக்கு இதுதான் லாஜிக். விடு. என்னோட மனசு படுற வேதனை யாருக்காவது சொல்லி புரிய வைக்க முடியுமா? ஸ்ரீ, அதுக்கு தாண்டி நான் இருக்கேன். நீ சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன். வேணும்னா ஒன்று பண்ணலாம், நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து திவ்யாவை வளர்க்கலாம், லெஸ்பியன் மாதிரி. சார், நீ ரொம்ப ஓவராக போகிற. ஸ்ரீ, நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தால் அதுதான் நடக்கும் என்று சமையலறைக்கு போய் தட்டில் சாப்பாடு எடுத்து வந்தாள். சார், முதல்ல உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். ஸ்ரீ, ஆமாம், முதல்ல அதை செய். இப்படி என்னால் புலம்பிட்டு இருக்க முடியாது. ஆனால் அப்போவும் நீ அழுதேனா அவனை விட்டுட்டு உன்கிட்ட வந்துடுவேன். அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ டார்லிங் என்று வாயில் உணவை அழுத்தினான். சார், விடு, நானே சாப்பிட்றேன். திவ்யா சாப்பிட்டாளா? ஸ்ரீ, ஓ, அவள் சாப்பிட்டு தூங்கி ஒரு ஜாமம் ஆச்சு. திவ்யா ஸ்கூல் விஷயம் என்ன பண்ண போகிற? சார், எனக்கு அடுத்த வாரம் நைட்டு ஷிஃப்ட், மார்னிங் ஹார்ஸ். நானும் நீயும் போயிட்டு அட்மிஷன் போட்டு வந்துடலாம். ஸ்ரீ, ஓகே கண்மணி. இருவரும் சிரித்தனர். இருவரும் திவ்யா பக்கத்தில் படுத்து தூங்கி போனார்கள். புதிய நாள் காலை. ஸ்ரீ, என்ன சமைக்கட்டும்? சார், நீ என்ன செஞ்சாலும் சாப்பிட்றேன் டார்லிங். ஸ்ரீ, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கிளப்பும் போது நல்லா தான் இருக்குது. நீ வீட்டுக்கு திரும்பி வரும்போது தான் சகிக்கலை. சார், இனிமேல் அப்படி இருக்காது, ஓகே? ஸ்ரீ, பார்க்கலாம். சாரு சாப்பிட்டு கிளம்பினான். திவ்யாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடும்போது ஒரு ஃபோன் கால் வந்தது. ஹலோ, யார்? நான் விஎல் மீடியாலேருந்து பேசுகிறேன். அங்கே திவ்யா? ஸ்ரீ, ஆமாம், என்னோட பொண்ணு தான். அவங்களை கொஞ்சம் கூட்டிகிட்டு வரீங்களா? ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குது. ஸ்ரீ, ஓகே. ஃபோன் வைத்துவிட்டு, குட்டி, உன்னை நிஜமாகவே நடிக்க கூப்பிட்றாங்க, போகலாமா? திவ்யா, நான் தான் சொன்னேன் இல்லை, நீ தான் நம்பவே இல்லை, இப்போ தெரியுதா? ஸ்ரீ, சரி, சீக்கிரம் வா, ரெடியாகலாம். இருவரும் சாப்பிட்டு கிளம்பினர். விஎல் மீடியா ரிசப்ஷன். லேடி கிட்ட, மேடம், திவ்யாவை கூப்பிட்டு இருந்தீங்க.
ரிசப்ஷன் லேடி: ஆமாம், நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் குட்டியை கூட்டிகிட்டு போகிறேன். ஸ்ரீ: நோ ப்ராப்ளம், எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது. குழந்தை பத்திரமா இங்கேயே இருக்கட்டும், நானே வந்து கூப்பிட்டுக்கிறேன். வேறு யார் கூடவும் குழந்தையை அனுப்பிடாதீங்க. ரிசப்ஷன் லேடி: சரி, வேலை முடிஞ்சதும் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். இதை ஆஃபீஸ் ரூமில் உட்கார்ந்திருந்த அஜய் சிசிடிவி கேமராவில் பார்த்தார். இவளுக்கும் இந்த குழந்தைக்கும் என்ன சம்பந்தம்? ஃபோன் செய்து: சுந்தர், இப்போ ஒரு பொண்ணு ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போனாள், அவளோட டீட்டெயில் வேணும். சுந்தர்: ஓகே சார். அஜய் ஃபோட்டோ டெஸ்ட் நடந்து கொண்டிருந்த அறையை நோக்கி போனான். திவ்யாவின் ஒவ்வொரு அசைவும் கியூட். அங்கு வேலை செய்து கொண்டிருந்தவர்களை ஆர்வமாகவும் துடிப்பாகவும் ஆக்கி கொண்டிருந்தாள். அஜய் திவ்யாவையே பார்த்து கொண்டிருந்தான். ஏனோ அவனை அறியாமல் அவள் மேல் பாசம் பொங்கி உடல் சிலிர்த்து கண்ணீர் சுரந்தது. அஜய்: ஏன் இந்த குழந்தை என்னோட குழந்தைத்தனத்தை ஞாபகம் படுத்துகிறாள்? எப்படி இவ மேலே எனக்கு ஒரு பிடிப்பு வந்தது? தொண்டை செருமிக் கொண்டே: என்ன முடிஞ்சதா என்றதும் என்னை பார்த்து குழந்தை சிரித்தாள். சார், லாஸ்ட் ஷாட் ப்ளீஸ். நான் சீக்கிரம் முடிங்க, குழந்தைக்கு பசிக்க போகுது. டெஸ்ட் முடித்து வந்தாள் திவ்யா. ஹேண்ட்ஸம் அங்கிள், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நான் பார்க்கவே இல்லையே. அவளை தூக்கி மடிமேல் வைத்து கொண்டான். நான்: எஸ் குட்டி லேடி. எப்படி போச்சு ஃபோட்டோ செக்ஷன்? திவ்யா: ஓ, சூப்பராக போச்சே. நான்: சரி, நம்ம சாப்பிட போகலாமா? திவ்யா: ஓ, போகலாமே. ஆனால் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். நான்: உங்கள் அம்மா பேர் என்னடா? திவ்யா: ஸ்ரீ சித்ரா சாருலதா. எனக்கு 2 அம்மா. நெஞ்சுக்குள் என்னவோ பண்ணியது. நான்: உன்னோட ரியல் அம்மா யாரு? திவ்யா: சாரும்மா. இப்போ என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தவங்க ஸ்ரீமா. ஆனால் நான் இங்கே வந்தது சாரும்மாக்கு தெரியாது. தெரிஞ்சா திட்டுவாங்க. கிட்டத்தட்ட நான் நினைப்பது சரிபோல் தோன்றியது. ஒருவேளை திவ்யா என்னோட குழந்தையாக இருக்கலாம். நான் இன்னொரு கேள்வி கேட்பேன், கரெக்டாக பதில் சொல்லணும். திவ்யா: நான் எப்பவுமே கரெக்டாக தான் சொல்லுவேன். நான்: உன்னோட ஏஜ் என்ன? திவ்யா: 5 கம்ப்ளீட். நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறேன். நெக்ஸ்ட் வீக் எங்கள் அம்மாவுக்கு நைட் ஷிஃப்ட். ஸோ மார்னிங் என்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நான்: உன்னோட பிறந்த நாள் எப்போ? திவ்யா: பிப்ரவரி 22. அப்போ என்னோட ஆக்சிடெண்ட் ஆனது ஆகஸ்ட். அப்போ லதா கர்ப்பமாக இருந்தாளா? என்கிட்ட அவள் சொல்லவே இல்லை. 5 வயசு குழந்தை. நான் லதாவை பிரிஞ்சு 6 வருஷம் ஆகுது. நான்: உங்கள் அப்பா பேர் என்ன? திவ்யா: அப்பா தான் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்களே. நான்: சரிடா, அவங்க பேர் என்ன? திவ்யா: நான் ஒரு முறை அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா ரொம்ப அழுதாங்க. அப்புறம் நான் அப்பா பேர் கேட்கவே இல்லை. கேட்டால் மறுபடியும் அழுவாங்களோன்னு பயமாக இருந்தது. அவள் சொல்ல என் கை அவள் தலையை தடவி கொண்டிருந்தது. நான்: சரி, உங்கள் ஸ்ரீமா கிட்ட சொல்லிட்டு வா. திவ்யா: ரிசப்ஷன் ஆண்டி கிட்ட ஸ்ரீ நம்பர் இருக்குது, நான் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று கீழே இறங்க என் கையில் இருந்த வாட்சில் அவள் தலைமுடி மாட்டி இழுக்க திவ்யா: வலிக்குது. நான்: சாரி ப்ளீஸ் வெயிட். அவள் முடியை எடுத்து விட்டேன். அப்புறம் என்னுடைய வாட்சை கழற்றி டேபிள் ட்ராயருக்குள் வைத்தேன். அவள் ஃபோன் செய்ய வெளியே போனதும் சுந்தருக்கு ஃபோன் செய்தேன். சுந்தர்: யூ ட்ராப் திஸ் ரீசெண்ட் அசைன்மெண்ட், நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி வைத்தேன். இடையில் நந்தினி வந்தாள். நந்தினி: ஹாய், ஏதாவது வேலை இருக்கா? நான்: எஸ், நான் ஒரு குட்டி பொண்ணோட லஞ்சுக்கு போகிறேன். நந்தினி: அப்போ நானு என்று கொஞ்சினாள். நான் போலாம். வெளியே வந்து திவ்யாவை தூக்கி கொண்டு நந்தினியை கூட்டிக் கொண்டு கிளம்பினான். திவ்யா: அங்கிள், இப்போ நாம் எங்கே போகிறோம்? நான்: ஹோட்டல் ப்ளூ ஸ்டார். திவ்யா: அங்கே என்ன கிடைக்கும்? நான்: அங்கே எல்லாமே கிடைக்கும். திவ்யா ஓகே என்று அமைதியானாள். நந்தினி: இந்த பொண்ணை என்னோட பேபி கேரக்டருக்கு செலக்ட் பண்ணி இருக்காங்க. நான்: இல்லை, வேண்டாம்னு சொல்லிடு. நந்தினி: ஏன்? நான்: அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கலை. நந்தினி: அப்படியா? நீங்கள் முன்னாடியே கேட்டுட்டீங்களா? நான்: ஆமாம். நந்தினி: நெக்ஸ்ட் 6 மந்த் நான் டூரில் இருப்பேன். அடுத்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்குது. அதனால் நாம் மீட் பண்ண முடியாது. நான்: நந்தினி: உங்களை பார்க்காமல் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியலை. இன்றைக்கி நைட் ஃப்ளைட், நான் கிளம்புறேன். நான்: ஓகே. நந்தினி: இது என்ன ரியாக்ஷன்? நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்றேன் சற்று கடுமையாக. நந்தினி: உங்கள் பேச்சில் கொஞ்சம் கூட லவ் இல்லை என்று சினிங்கினார். நான்: இதோ பார், நம்ம வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேசியிருக்காங்க, அவ்வளவுதான். உடனே லவ் பண்ண சொன்னால் எப்படி? திவ்யா: அங்கிள், இந்த ஆண்டியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? நந்தினி: ஆமாம். உனக்கு ஓகேவா? திவ்யா: ஓகே.
ஹோட்டல் வந்து சாப்பிட உட்கார்ந்து திவ்யாவிற்கு வேண்டியதை ஆர்டர் செய்து அவளுக்கு ஊட்டிவிட்டேன். ருசித்து சாப்பிட்டாள். ஒரு ஃபோன் கால் வந்தது. சார், நான் டாக்டர் சாருலதா பேசுகிறேன். சொல்லுங்க மேடம். சார், உங்கள் ரிப்போர்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா? நான் வரேன் என்று சொல்லி வைத்தேன். திவ்யாவை ஆஃபீஸில் விட்டுவிட்டு நானும் நந்தினியும் ஹாஸ்பிட்டல் நோக்கி போனோம். லதா ரூமுக்கு முன் நின்றேன். சார், வாங்க சார். மேடம் உட்காருங்க. இருக்கையை காட்டினார். முகத்தில் எந்தவித ரியாக்ஷனும் இல்லை. நந்தினி, நீங்கள் அன்னைக்கு ஹோட்டலில் கேமராவோட நீங்கள் எப்படி இங்கே? சார், நான் டாக்டர். சார், உங்கள் ரிப்போர்ட்ஸ் இங்கே இருக்குது. உங்கள் ரெக்கவரி பிளான் இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சொல்லுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் சீக்கிரம் தேறிடுவீங்க. மேடம், நீங்களும் கேளுங்க. உங்களுக்கும் புரியணும் இல்லை? நான் எதுவும் பேசவில்லை. அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். நந்தினி, சொல்லுங்கள் மேடம். எனக்கு ஏனோ மனம் லயிக்கவில்லை. அவள் கண், மூக்கு, உதடு, கழுத்து. என்ன இது? கழுத்தில் நான் வாங்கி கொடுத்த செயின் மாதிரி இருக்கு. டேபிள் மேலே இருந்த ஃபைலை கீழே தள்ளிவிட்டு தவறி விழுந்தது போல பார்த்தேன். அவள் கை நீட்டி நோ ப்ராப்ளம் என்று சொல்லி குனிந்து ஃபைலை எடுத்தாள். செயின் வெளியே வந்து விழுந்தது. எழுத்து வடிவத்தில் டாலர் அவள் மார்பில் தொங்கியது. கண்டிப்பாக நான் அவளுக்கு கொடுத்த செயின் தான். அவள் கழுத்தில் நானே போட்டுவிட்டு, இது தாலி மாதிரி எப்பவும் உன் கழுத்திலே இருக்கணும்னு சொன்னேன். இன்னும் அதை அவள் கழுத்தில் போட்டு இருக்கிறாள். அவளுக்கு இன்னும் என்மேல் காதல் இருக்கிறது. அந்த செயினை நான் பார்த்ததை அவளும் நந்தினியும் பார்த்துவிட்டாள். அவசரமாக கை கொண்டு மறைத்தாள். நான் அவள் கையை தட்டிவிட்டு செயினை பிடித்து இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டேன். சாரு அசையாமல் நின்றாள். நான் எனக்கு உடம்பு சரியாகணும்னு எதுவும் ஆர்வமில்லை. அவளுடைய ரிப்போர்ட்ஸ் ஃபைலை டஸ்ட்பினில் போட்டுவிட்டு வெளியேறி விட்டேன். நந்தினியும் என் பின்னாலே வந்து விட்டாள். நந்தினி, அஜய் ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நந்தினி, என்ன சொல்லுங்க. அந்த பெண் சாருலதா என்னோட முன்னாள் காதலி. நந்தினி, அப்படின்னா நானும் அவளும் 6 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷம் உயிருக்குயிராக காதலிச்சோம். நந்தினி, இப்போ நான் இல்லை. நந்தினி, ஒரு நிமிஷம் இருங்க என்று சொல்லிவிட்டு போனாள். எனக்கு என்னவோ அம்மா சொன்னது தான் காதில் ஒலித்து கொண்டிருந்தது. லலிதா, அவள் உன்னை உண்மையாக காதலிக்கவே இல்லை. வந்து என்கிட்டயே அஜய்க்கு இனிமேல் கை கால் வராது. அவனை படுக்க வச்சு ஒரு வேலைக்காரி மாதிரி என்னால் பார்த்துக்க முடியாது. இனிமேல் அவனால் ஒரு சுகமும் எனக்கு கிடைக்காது. நான் அஜயை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாடா. அவளை நேரில் பார்த்தால் அப்படி ஒரு கோபம் வருது. நந்தினி, சாருலதா. சாரு, சொல்லுங்க. நந்தினி, நீங்கள் இன்னும் அஜயை லவ் பண்ணுறீங்களா? சாரு, இல்லை. நந்தினி, அப்போது நீங்கள் கழுத்தில் போட்டு இருக்கிற செயின்? சார், அதுதான் உங்கள் பிரச்சனையா என்று செயினை கலற்றி வெளியே கொண்டு போய் ரோட்டில் உள்ள குப்பை தொட்டியில் போட்டார். சாரு நந்தினியிடம், இப்போ ஓகேவா? நந்தினி, என்னோட வாழ்க்கையிலே இனிமேல் நீங்கள் குறுக்கே வராதீங்க. சார், எனக்கு உங்கள் ஆள் மேலே எந்த ஒரு இஷ்டமும் இல்லை. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நந்தினி, நான் ஏதாவது தப்பாக பேசிட்டால் என்னை மன்னிச்சிடுங்க. இத்தனையும் அஜய் கவனித்து கொண்டிருந்தான். அஜய், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ சுந்தர் கூட போயிடு என்று சொல்லி நந்தினியை எதிர்த்தாற் போல் வந்த சுந்தர் காரில் ஏற்றிவிட்டு தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அஜய், சாரு செயின் போட்ட குப்பை தொட்டியிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் வண்டியை நிறுத்தினான். கொஞ்ச நேரத்தில் அவன் நினைத்தது போல சாரு செயின் தேடி குப்பை தொட்டியை வட்டமிட்டு கொண்டிருந்தாள். வரவங்க போகிறவங்க எல்லார்கிட்டையும், ஏங்க இங்கே ஒரு செயின் பார்த்தீங்களா? போட்டு இருக்கும் கேட்டு கிடைக்காமல் அழுது அங்கேயே உட்கார்ந்து விட்டாள். நேரம் போக போக அவள் ஒரு பைத்தியக்காரி போல ஆனால். இருட்டி விட்டது. அவளுடைய ஃபோன் அலறிக்கொண்டு இருந்தது. அந்த பக்கம் வந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் மேடம் மேடம் என்று எழுப்பி சாருவின் ஃபோன் அட்டன் பண்ணி ஸ்ரீ வந்ததும் அவளை ஸ்ரீயுடன் ஆட்டோவில் ஏற்றிவிட்டு கிளம்பினார். இத்தனையும் பார்த்து கொண்டு அஜய் தன் காரில் அமர்ந்திருந்தான். செயின் அவன் கையில் மின்னிக் கொண்டிருந்தது. ஸ்ரீ, சாரு, குப்பை தொட்டியில் 5 பவுன் சங்கிலி இருந்தால் யாராவது விட்டுட்டு போவாங்களா? யாரோ எடுத்திருப்பாங்க. நடந்ததை நினைச்சிட்டே இருக்காத. என்ன இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் தானே நீ செஞ்ச. நீ அழுதுகிட்டே இருந்தால் திவ்யா அழுவா. ப்ளீஸ், உன்னை நீயே தேத்திக்கோ. சாரு என்று தலையாட்டினாள். வீட்டுக்கு போய் படுத்து விட்டாள். மறுபடி கெட்ட கனவு. அதில் அஜய் ஃபோட்டோவில் மாலை போட்டு இருந்தது. திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். ஸ்ரீ, என்னாச்சுப்பா? சார், அஜய்க்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது. ஸ்ரீ, இவ்வளவு நாள் நம்ம நிம்மதியாக இருந்தோம். இப்போ புதுசாக பிரச்சனை. நீ வேலையில் சேர்ந்து ஒரு நாள் கூட நிம்மதியாக நான் உன்னை பார்க்கவில்லை. நாம் நம்மளே தொலைச்சிடக்கூடாது. நீ வேலையை விட்டுடு. நம்ம வேறு எங்காவது போயிடலாம். நிம்மதியாக இருக்கலாம். படிப்பு இருக்குது, வேலை கிடைக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கொஞ்ச நாள் தான். அப்புறம் நாமளாக வாழலாம். உன்னோட பழைய நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கப்பார். சார், ஆமாம், நீ சொல்கிறது கரெக்ட். நாளைக்கு எனக்கு ஆஃப். அடுத்த நாள் நான் போய் டீன் பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன்.
ஸ்ரீ சரி எங்கே போகலாம்? சரி சென்னை வேண்டாம், பெங்களூர் போயிடலாம், யாருக்கும் சொல்லிக்க வேண்டாம். ஸ்ரீ சரி அங்கே யாராவது இருக்காங்களா? சார் என்னோட படித்தவங்க அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம், காலையில் நான் ஃபோன் பண்ணுறேன். ஸ்ரீ சரி இனிமேல் டென்ஷன் ஆகக்கூடாது. சார் சரி. ஸ்ரீ தூங்கலையா? சார் நீ தூங்கு, நான் தூக்கம் வரும்போது தூங்குறேன். காலையில் திவ்யா எழுந்து ஸ்ரீமா சாருமா ஏன் இன்னும் தூங்குறாங்க? ஸ்ரீ சத்தம் போடாதே, அம்மா நைட்டு சரியாகவே தூங்கலை, அதனால தான் அமைதியாக பெட்ரூம் விட்டு வெளியே வந்தாள். ஸ்ரீ நாம் வெளியூர் போக போகிறோமே. திவ்யா அப்படியா, எப்போ திரும்பி வருவோம்? ஸ்ரீ நாம் வரவே மாட்டோம். திவ்யா அப்போ நான் ஸ்கூலுக்கு போகணுமே. ஸ்ரீ உன்னை அந்த ஊரிலே ஸ்கூலில் சேர்த்துடுவோம், இன்னும் பெரிய ஸ்கூல், சூப்பராக இருக்கும். திவ்யா அப்படியா, அப்போ ஜாலி. ஸ்ரீமா இங்கே வா. ஸ்ரீ என்ன? திவ்யா ஒரு ரகசியம். ஸ்ரீ சொல்லு. திவ்யா என்னை நம்பி ஒருத்தங்க வேலை கொடுத்துருக்காங்க இல்லை, நான் அவங்கக்கிட்ட வேலைக்கு வரலேன்னு சொல்லணும் இல்லை. ஸ்ரீ அப்படியா. திவ்யா நீ ஃபோன் போட்டு கொடு. ஸ்ரீ விஎல் மீடியா டயல் செய்ததும் திவ்யாவிடம் கொடுத்தாள். திவ்யா ரிசப்ஷன் ஆண்டி, நான் திவ்யா பேசுகிறேன், ஹேண்ட்ஸம் அங்கிள் இருக்காங்களா? இருக்காங்க, கொடுக்கட்டுமா? திவ்யா ஹலோ ஹேண்ட்ஸம் அங்கிள், நான் இனிமேல் வேலைக்கு வர முடியாது, சாரி அங்கிள். அஜய் ஏன் குட்டி? திவ்யா நாங்கள் எல்லாம் புது ஊருக்கு போகிறோம், இனிமேல் வரமாட்டோம். அஜய் அதிர்ந்தான். எப்போ போகிறீங்க? திவ்யா நாளைக்கு. அம்மா என்னை அங்கேயே ஸ்கூலில் சேர்த்துடுவாங்க, நான் அங்கேயே படித்து அம்மா மாதிரி டாக்டர் ஆக போகிறேன். அஜய் சரி, டேக் கேர். திவ்யா ஃபோன் வைத்தாள். இருவரும் சாப்பிட்டு பேக்கிங் வேலை பார்த்து கொண்டு இருந்தார்கள். சாரு எழுந்ததும் 2-3 ஃபோன் பேசினாள். லேப்டாப் எடுத்து ரெஸ்யூம் அனுப்பினாள். சாரு நீ ஸ்ரீ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? மறுபடியும் எப்போ வருவோமோ தெரியாது. ஸ்ரீ ஓகே கிளம்பலாம். கொஞ்ச நேரத்தில் மூவரும் கோயிலுக்கு கிளம்பினார்கள். கோயில் சென்று சாமி பார்த்து கும்பிட்டு பிரகாரத்தில் உட்கார்ந்தனர். அப்போது ஒரு குரல். சாரு திரும்பி பார்த்தாள். எழுந்து ஓடி கட்டிக்கொண்டாள். பிரியா அக்கா எப்படி இருக்கீங்க? பிரியா நல்லா இருக்கேன், நீ இங்கே தான் இருக்கியா? எவ்வளவு நாள் உன்னை தேடி இருப்பேன், என்னை பார்க்கணும் பேசணும்னு கூட தோணலையா? சாரு இல்லைக்கா, அது ஸ்ரீ யாரு சாரு? சார் நான் சொல்வேன் இல்லை பிரியாக்கா சென்னையில் இருக்காங்கன்னு, அவங்க தான். அக்கா இது என்னோட ஃப்ரெண்ட் ஸ்ரீ சித்ரா. திவ்யா அம்மா யாருமா இவங்க? பிரியா உனக்கு பெரியம்மா. சாரு ஆமோதித்தாள். பிரியா திவ்யாவை தூக்கி கொண்டாள். கன்னத்தில் மாறி மாறி முத்தமிட்டாள். திவ்யா கன்னத்தை துடைத்து கொண்டாள். பிரியா நீ என்ன பண்ணுற? சார் அக்கா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி டாக்டர் ஆயிட்டேன். பிரியா அப்படியா, வெரி குட். எந்த ஹாஸ்பிட்டல்? சாரு விழித்தாள். இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹவுஸ் சர்ஜனாக இருக்கேன், ஆனால் நாங்கள் எல்லாம் வெளியூர் போகலாம்னு நேற்று தான் முடிவு பண்ணினோம். அக்கா நான் இனிமேல் தான் அங்கே போய் வேலை தேடணும். பிரியா அப்போ சென்னை வந்துடு, அப்பா கிட்ட சொல்லி ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் வேலை வாங்கிடலாம், நானும் உன் பக்கத்திலே இருப்பேன். சாரு இல்லை, என்னை கம்பல் பண்ணாதீங்க, எனக்கு சென்னை வர்றது பிடிக்கலை. பிரியா சரி உன்னோட ஃபோன் நம்பர் கொடு. நம்பர் கொடுத்தாள். பிரியா நம்பர் மாற்றிட மாட்டியே என்று சிரித்தாள். சார் நீங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்தீங்களா? பிரியா நான் கோயிலாக நான் பண்ணின பாவத்தை கழிக்க வந்தேன். சார் ஏங்க்கா ஒரு மாதிரி பேசுகிறீங்க? பிரியா உனக்கு தான் தெரியுமே, எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னும் குழந்தை இல்லை. யார் பண்ணின பாவமோ என்னை இப்படி ஆட்டி படைக்குது. சார் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்களா? பிரியா போனேன், எங்கள் 2 பேருக்குமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் அந்த கடவுள் தான் எனக்கு வழிவிடணும். சார் எல்லாம் சரியாயிடும். பிரியா நான் ஒன்று கேட்கட்டுமா? சார் கேளுங்க. பிரியா நீ ஒரு பையனை பற்றி கேட்ட, யாரோ அஜய்னு, அவனை மறுபடி பார்த்தியா, பேசினியா? உனக்கு உன்னோட குழந்தைக்கும் என்ன பதில் சொல்கிறான்? சார் அக்கா எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இந்த கேள்வி கேட்கலாமா? அம்மா அப்படி எப்படி செத்து போனாங்க தெரியுமில்ல? அவனை நினச்சாலே அம்மா அப்பா செத்து போனதான் ஞாபகம் வருது. அவனை நான் எப்பவுமே நெருங்க மாட்டேன். பிரியா ஆனால் உனக்கு நடந்த பிரச்சனை பற்றி தெரியுமா? சார் அவனுக்கு தெரியாதக்கா, அவன் நல்லவன், அவனுக்கு தெரிஞ்சால் அவன் யார் பக்கம் நிற்பான்? அவனுக்கு எந்த சங்கடமும் வேண்டாம். அஜய் தன்னுடைய கையில் இருந்த செயினை பார்த்து கொண்டிருந்தான். இது அவளுக்கு அவ்வளவு முக்கியமா? பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறா. அவளை எங்கேயும் போக விடக்கூடாது. அண்ணனுக்கு ஃபோன் செய்து பார்க்கலாம். விஜய் லதா ஏதாவது சொன்னாளா? விஜய் இல்லையே. என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? நான் இல்லை, அவள் வேலை விடுறேன்னு சொன்னால் என்ன பண்ணுவ? விஜய் ஒன்றும் பண்ண முடியாது, சரின்னு சொல்ல வேண்டியது தான். நான் அண்ணி ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? விஜய் அண்ணி ஆல்ரெடி சொல்ல ஆரம்பிச்சாச்சு, உன் கூட பேசணுமா, வரியா? நான் வீட்டுக்கு தானே வரேன். அடுத்த 10 நிமிடத்தில் அங்கே இருந்தேன். நான் அண்ணி ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே?
பிரியா சாருலதா பற்றி பேசணும். நான் சொல்லுங்க அண்ணி. பிரியா நானும் சாருலதாவும் சிஸ்டர்ஸ். ஒரே அப்பா அம்மா இல்லையே தவிர நாங்கள் வளர்ந்தது எல்லாம் அப்படிதான். உனக்கும் சாருவுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஆனால் நேற்று நீ ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போனப்புறம் அவள் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்த மாதிரி கேள்விப்பட்டேன். இப்போ நான் அவளை கோயிலில் பார்த்தேன். அவள் வேலையை விட்டு வெளியூர் போகிற மாதிரி சொன்னாள். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை பாரு. அவளை நிம்மதியாக வாழ விடுங்க. நீ போயிடு. அவளோட வாழ்க்கைக்கு அதுதான் நல்லது. நான் அண்ணி அவளுக்காக என்னை போக சொல்லுறீங்க. அவள் என்ன அவ்வளவு முக்கியமாக உங்களுக்கு? பிரியா நான் நியாயத்து பக்கம் நிற்கிறேன். நான் தான் தப்பா? பிரியா சாரு பக்கம் தப்பில்லைன்னு சொல்கிறேன். நான் அதுதான் எப்படி சொல்லுறீங்க? பிரியா நான் வெளிச்சத்தில் நிற்கிறேன், நல்லா பார்க்குறேன். உண்மை எனக்கு தெரியுது. ஆனால் நீ இருட்டிலே நிற்கிற, யாரோ சொல்கிறத கேட்குற. உனக்கு உண்மை புரியலை. நான் அண்ணி. பிரியா நீ உண்மையை கண்டுபிடி, அப்புறம் யார்கிட்ட குறை இருக்குன்னு சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன். நான் என்ன செய்யணும்? பிரியா சாரு நிம்மதியாக இருக்கணும். அதுக்கு நீ அவள் கண்ணில் படாமல் இருக்கணும், அவ்வளவுதான். நான் சரி அண்ணி, நான் ஊருக்கு போகிறேன். அடுத்த நாள் காலை டீன் ரூம். சாரு சார். விஜய் சொல்லுமா. சார் நான் ஜாப்லேருந்து ரிலீவ் ஆகிக்கிறேன். விஜய் என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கலாமா? சார் பர்சனல். விஜய் சாருலதா நீ ஒரு ஃப்ரெஷர், இப்போ தான் படித்து முடித்து புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்க. இப்போ ஒன்றும் இல்லாத பிரச்சனைக்கு வேலையை விட்டுட்டா உன்னோட ஃப்யூச்சர் வீணாக போயிடும். டாக்டர் வேலைக்கு எத்திக்ஸ் இருக்கணும். டாக்டர்ஸ் எப்பவும் தன்னோட பர்சனல் விஷயத்தை தொழிலோட மிங்கிள் பண்ணிக்க கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்னோட டிஸ்கஸ் பண்ணுன்னு. ஆஸ் எ டீன் நான் உனக்கு பர்சனலாக உதவி பண்ணுறேன். இது எல்லாத்தையும் மீறி நீ ஏன் போகணும்னு நினைக்கிற? நீ என்னை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கு. சார் அமைதியாக நிற்க. விஜய் சரி, உன்னோட பர்சனல் விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் உனக்காக நான் ஒன்று பண்ணியிருக்கேன். இனிமேல் இங்கே அஜய் வரமாட்டான். உனக்கு எந்தவித சங்கடமும் இல்லாமல் வேலை செய். சாரு சரி சார் என்று தலையாட்டினாள். விஜய் நைட் ஷிஃப்ட் தானே, கண்டினியூ பண்ணு. வேலை விட்டு போகிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சாரு சரி சார் என்று வெளியேறினாள். தன்னோட ரூமுக்கு வந்து சீட்டில் உட்காந்து டேபிள் ட்ரா இழுத்தா. அவளுடைய செயின் அவளுடைய கண்ணுக்கு கிடைத்தது. உடனே கையில் எடுத்து கழுத்தில் மாட்டிக்கொண்டாள். மனசு அமைதியானது. சாரு சிஸ்டர் இங்கே யார் வந்தா? சிஸ்டர் நீங்கள் டீன் ரூமில் இருக்கும்போது அஜய் சார் கொஞ்ச நேரம் இங்கே உட்கார்ந்து இருந்தார். அப்புறம் போயிட்டார். சொல்ல முடியாத உணர்ச்சிகளுடன் டேபிள் மேல் சாய்ந்தாள்.